Imagine Kai, very quick. சீக்கிரம் அவனை எழுப்பி விடுங்க. ரெடி ஆகட்டும். என்னங்க? கொஞ்சம் அவனை எழுப்பி விடுங்க. அவன் கிளம்புறதுக்கு லேட் பண்ணுவான். என்னங்க? இமானை எழுப்பி விடுங்க. அவன் புறப்படுறதுக்கு லேட் பண்ணுவாங்க. தென்னாப்பிரிக்க தலைவர் திரு நெல்சன் மண்டேலா இந்தியாவுக்கு வருகை ஏற்பாடுகளை கவனிக்கும் முதலமைச்சர் திரு மு கருணாநிதியை ஒரு உறுப்பினராக நியமனம் செய்திருக்கிறார். மத்திய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் திரு முரசொலி மாறன் நேற்று திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் பேசுகையில் இதை தெரிவித்தார். பாட்டு வந்து பாரு. ஏய் இமானே, இமானே எந்திரா. ஏய் அப்பா அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண பாட்ட பாரு. என்ன? ஏய் அங்க பாரு, பாட்ட பாரு. எங்க? கிராஸ் பண்ணி போறோம் பாரு. தெரியலையா? ஏய் அங்க பாரு. பாறா, தெரியும் பாறா. என்ன பேசிட்டு நான் தான்டா. தெரியல உங்க ரெண்டு பேத்துக்கும். இப்ப நிக்கிறேன் பாரு. விஜய்க்கு பின்னாடி பாரு. ஏய் தெரியுதா? ஏய் தெரியுதா? உனக்கு தெரியுதா? தெரியலையே. ஏய் இமானே, நீ பாத்தியா? தெரியலையேப்பா. அங்க பாரு கிராஸ் ஆகி போறேன்டா. பின்னாடி பாரு. இவன் தான் வேலு. நீங்கள் பார்க்குற இந்த ஹவுசிங் போர்டில் தான் அவன் தங்கியிருக்கான். தமிழ் சினிமாவில் இருக்க பல டேரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுட்டு இப்போது கடைசியாக விஜய் நடித்த லவ் டுடே படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு முடிச்சிருக்கான். அங்கே பாரு தெரியுறேனா? ஏய் தெரியவே இல்லையே. எங்க நிக்கிற? பாரு. இவங்க தான் வேலுவோட ஒய்ஃப் மேரி. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த சொந்தமும் கிடையாது. என்ன ஒன்று, இவங்க கிறிஸ்டியன், அவன் ஹிந்து. அங்கே பாருங்க. எங்கப்பா? எங்கப்பா நிக்கிற? தெரியவே இல்லப்பா. கிராஸ் பண்ணி போறோம் பாரு. இவன் தான் இமான், வேலுவோட ஒரே பையன். அவங்க அம்மாவுக்கு இவனை ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசை. பட் அவனுக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆகணுங்கிறது தான் கனவு. ஓ ஏய் கிராஸ் பண்ணி பாத்தியா இல்லையா? நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன். நான் தான்டா அது. நீ எதுக்குடா அவசரப்பட்டு சொன்ன? போன படத்துல இப்படிதான் இந்த ஊர் ஃபுல்லா போய் சொல்லிட்டு வந்துட்டேன். கடைசில 2 இடத்துல தான் வந்தாரு. ஏய் அசிஸ்டன்ட் ஆக்டர் கிடையாது. டேய் இமான், சைல்ட் ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, நடிக்க வரியா? இவன் தான் சின்னமணி, சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை பார்க்குறான். வேலுவோட பெரியப்பா பையன். இப்போதைக்கு வேலுக்கு இருக்கிற ஒரே சொந்தம்னா அது இவன் ஒருத்தர் தான். தயவு செய்து கூட்டிட்டு போங்க. அவன் பெரிய நடிகரானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் என் அப்பா மாதிரி டைரக்டர் ஆக போறேன். அப்புறம் என்ன ஷூட்டிங் போகுது? மணிரத்ன சார் கம்பெனி, மெட்ராஸ் டாக்ஸ், வசந்த் சார் வந்து டைரக்டர். அஜித் விஜய் வச்சு 10 நாள் ஷூட்டிங் போனாங்க. என்னாச்சுன்னு தெரியல, அஜித் தூக்கிட்டாங்க. ஐயோ. அதுக்கப்புறம் சிவகுமார் சார் பையன் சரவணனை இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க போல இருக்குது. படம் பேர் என்ன? படம் பேர் வந்து நேருக்கு நேர். என்னங்க, இந்த அஜித் விஜய் எல்லாம் சின்ன பசங்க தானே, அவங்கள வச்சு சின்னதா ஏதாவது படம் பண்ணலாம்ல? அவங்களுக்கெல்லாம் பெருசா பிஸ்னஸ் கிடையாது. இப்போ மணி சார் மாதிரி ஆளுங்க படம் பண்ணா வெளியே தெரியும். நம்மளை மாதிரி புது ஆளுங்க அவங்கள வச்சு படம் பண்ணா பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுவே ஒரு சத்யராஜ், ஒரு சரத்குமார், ஒரு பிரபு, ஒரு நவரச நாயன், கார்த்திக், கேட்க எப்படி இருக்கு? பிஸ்னஸும் ஆகும், நம்ம பேரும் வெளியே தெரியும். அதை விட்டு இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு படம் பண்ணா நம்மளை பெருசாக மதிக்க மாட்டானுங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த சின்ன பசங்களை வச்சு படம் பண்ணுறதுக்கு பெருசாக பண்ணலான்னு யோசிக்கிறீங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுங்க. ஆனால் காலம் போயிட்டுருக்கு, இமான் வேற வளர்ந்துட்டுருக்கான், ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணுங்க. நீ சொல்கிறது புரியுது, தைரியமா இரு, ஒன்றும் கவலைப்படாத. நான் தனியாக படம் பண்ண லேட்டானாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் புது படம் பண்ண போகிறாங்க. நம்ம கௌதம் மேனன் ராஜீவ் மேனன் வெளியே வந்து அப்பாசை வச்சு படம் பண்ண போகிறான். கொஞ்சம் பீட்டர் போடுவான், நல்ல பையன். அவளனாலும் சில்வர் ஆகுவேன். மண்டை முரளி சாட்டை சொல்லி ஓகே பண்ணிட்டான். படம் பேரு காதல் கொண்டேன். எதுக்கும் பயப்படாத, தைரியமாடி, பார்த்துக்கலாம் போ. நீ வேணா சொல்லு, அஜித் குமாருக்கு நல்லா தெரியும், பேசட்டா? ஏய் விஜய் எனக்கு க்ளோஸ் தான், நான் சொன்னா தம்பி பண்ணுவாப்ல. இருந்தாலும் நம்ம பெருசா பண்ணணும்.
கொஞ்சம் யோசிங்களேன். எல்லாம் எனக்கு தெரியும். ப்ரீவியூக்கு லேட் ஆச்சு. கிளம்பு போ போ. ம். ஏய் இமானு கிளம்பு போ போ. சரிடா, எனக்கு போ, ஷூட்டிங் போ, இருக்கு, போயிட்டு நான் வா. வரேன். மேரி வாட்சடு. என்னங்க என்னம்மா? இந்த விஜய் நான் கூட என்னவோ நினைச்சேங்க. ஆனா நல்லா தாங்க நடிக்கிறான். அப்படியா? அதுலயும் அந்த கிளைமேக்ஸ்ல அவன் ஒத்துப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் வேணான்னு சொன்னது செம்மையா இருந்ததுங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க உங்க டைரக்டர். முக்கியமான 2 டைலாக். ஏய் இவான், ஷூட்டிங் இருக்குன்னு தெரியாதா? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கற? எவ்வளவு பெரிய சைல்ட் ஆர்டிஸ்ட் நீ? நீ எல்லாம் தூங்கவே கூடாதுடா. என்னை யா சைல்ட் ஆர்டிஸ்ட் ஆக்குனா? வா, உனக்கு ஐஸ்கிரீம்ல டுட்டி ஃப்ரூட்டி விட்டு வாங்கி தரேன். வா வா வா. டேய் இமானே, டேய் இமானே, இந்தா இதில் நடிச்சால படத்தை காசிட்டு இருக்குது, பத்திரமா வச்சுக்கோ. இந்தா பார்த்து. ஏய் கண்ணுக்குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? டேய் கிளம்பிட்டேனா டேய்? உன்னை 10 நினைப்பா நிமிஷத்துல வந்துருடா. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாம். வாட்ச் எடுத்து கட்டிட்டேனா? நம்ம இன்னொரு லாங் டிரைவ் வந்துடா. வரேன். இப்போ இவனும் அவங்க அப்பா மாதிரியே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கடைசியாக நம்ம பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடே மூவியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கான். பல கம்பெனி ஏறி இறங்கி கதை சொல்லிகிட்டு இருக்கான். இன்னும் எங்கேயும் செட் ஆகலை. பட் விடாமுயற்சியை விடாமல் அவன் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கிறான். அவங்க அப்பா வேலு மாதிரியே தோற்றத்திலையும் கஷ்டத்துலையும் கஷ்டப்படும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இமான். சின்னமணி இவனை ஒரு பெரிய ஆக்டர் ஆக்கலாம்னு நினச்சாலும் இவனோட இன்ட்ரெஸ்ட் அந்த டைரெக்ஷனில் தான். ஸோ இப்போ இவன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சிட்ருக்கான். இவங்க தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் இந்த பசங்க. ரெடி பண்ணிட்டியா? வறுமையிலும் ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். ஆனால் அவனுக்கு வந்த இந்த ஒரு ஃபோன் கால் அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. ஹலோ டாக்டர், അമ്മാക്ക് ഇറ്റ്സ് എ മിറാക്കിൾ. ഈ ലോകത്തിൽ ചില കേസുകൾ മാത്രമാണ് ഇതുപോലെ നടക്കുക. എന്താണെന്ന് വെച്ചാൽ നിന്റെ അമ്മയ്ക്ക് 2 ക്ലോട്ട് ഇരുന്നു. என்னப்பா மந்தவழியில் 2 பிளாட் இருக்கிற மாதிரி சொல்றாரு? ஆமா, ஒரு பிளாட்டை வாடகை விட்டுக்கிறாங்க. யோ, அது பிளட் கிளாட்டியா? என்னது பிரெட் ஆம்லெட்டா? ബ്രെഡ് ആംലെറ്റാ? അയ്യോ. ബ്ലഡ് ക്ലോട്ട് BLOODC. ഒരു മിനിറ്റ്, ഞാൻ ഇനി പറഞ്ഞു കഴിഞ്ഞിട്ടില്ല. அதில் ஒரு ക്ലോട്ട് இப்போ சரியானனால உங்கள் அம்மாவுக்கு இப்போ கான்சியஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போ மெமரி வந்து பார்த்தோன்னா 1997லே நிற்கிது. இமானே, பாடி இங்க இருக்குது, மெமரி மட்டும் 97ல நிக்குதான். எப்படி கூட்டார போற? வேற சுமாரா. டாக்டர் என்ன வேலுன்னு கூப்பிட்டாங்க. She is in 1997. அவங்க இத 1997 நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சிட்டு போட்டோம். நாம சொல்லுவோம் இது 2023ன்னு. எஸ். She is in danger. அவங்க கான்ஷியஸ் எப்ப வேணாலும் போகலாம். Because she suffered from a condition called cerebral venous thrombosis. டாக்டர் என்ன சொல்றீங்கன்னே புரியல டாக்டர். சாரி டாக்டர், பசங்க கொஞ்சம் எஜுகேஷன்ல கம்மி. யூ டாக், ஐ அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர். ஓகே டாக்டர், இப் மம்மி கேட்ச் திஸ் இயர் 2023, வாட் ப்ராப்ளம்? பிக் ப்ராப்ளம் ஆர் ஸ்மால் ப்ராப்ளம்? Shut up. நோ ப்ராப்ளம். ஐயோ எப்பா, கொஞ்ச நேரம் அவங்கள கம்னு இருக்க சொல்லுப்பா. டேய் அறிய கட்டணா, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருடா. அவங்களால இப்ப எந்த ஷாக்கும் தாங்க முடியாது. என்னது ஷாக்க தாள மாட்டாங்களா? எப்பா வீட்ல இருக்கிற கரண்ட கட் பண்ணிடலாம்பா. முதல்ல உன்னை கட் பண்ணோம். சுமாரியா, அவங்களுக்கு எந்த ஷாக் நியூஸும் தரக்கூடாது. நாங்க எங்க தரோம்? கோமால இருந்து குணமாயி அவங்க தான் எங்களுக்கு ஷாக்கிங் நியூஸ் தராங்க. ஐயோ, அப்ப பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கலாமா மேடம்? டேய், பிரேக்கிங் நியூஸ் குத்தா ஹார்ட் பிரேக் ஆயிடுது. டேய், அப்போ அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்த விஷயம் வேணாம். அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அவங்களுக்கு திரும்ப கான்சியஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ சொல்ல வேணாம். திடீர்னு அப்பா எங்கன்னு கேட்டாங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ நான் பார்த்துருக்கேன். உங்கள் அப்பாவும் உன்ன மாதிரி தான் இருப்பார். டேய், உங்க அப்பனும் ஒண்ணு மாதிரி தான்டா இருப்பான். எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுப்பான், இல்லேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். டாக்டர், ஒரு சின்ன டவுட்டு. அம்மாவோட மெமரி 97ல இருக்கு. சோ அப்ப அவங்க யாராருக்கெல்லாம் கடன் கொடுத்தாங்கன்றது இப்ப ஞாபகத்துல இருக்குமா? ஏடா டேய், அவர்னா டாக்டரா தண்டல்காரா? இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க? சித்தப்பா
சும்மா இருங்க டாக்டர். அம்மா கிட்ட எப்போ இந்த உண்மையை சொல்கிறது? இப்போதைக்கு வேணாம். அவங்க மைண்ட் அண்ட் பாடி இந்த ஆப்ரேஷனை தாங்குற அளவுக்கு வந்ததும் இந்த ஆப்ரேஷனை பண்ணிடலாம். அது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து இதை ஹைட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஆப்ரேஷனுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். அதை கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிடுறேன் மேடம், ரெடி பண்ணிடுறேன். டேய் இமான், இமானே, நான் பேசுறேன் டாக்டர். feel டேய் டாக்டர் நான் பேசுறேன். டாக்டர், பாவம் டாக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கான். 10 லட்ச ரூபா நான் பதறிட்டான். ஏன் டாக்டர், இந்த 10 லட்ச ரூபாய்க்கு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் எதனா இருக்கா? யோ சித்தப்பு, என்னையா சின்ன பையன் மாதிரி பேசுற? அறிவுதா உனக்கு? வயசுக்கோ மூளை சைஸ்க்கோ சம்பந்தம் இல்லாம வெளிய போயா. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம த்ரோம்போசிஸ்னு சொல்லியிருக்காங்க. தி திங் இஸ் பார்க்க தான் பெரியவன், பேசலாம் சின்ன பையன் மாதிரி. தி திங் இஸ் சார், பிளாக் பெருசா இருக்கா சின்னதா இருக்கா சார்? சின்ன கட்டி தான். காசு கட்ட கட்ட கொஞ்சம் கொஞ்சமா கட்டியை கரெக்ட் பண்ணுங்க. 5 லட்சம் கட்டும்போது அரை கட்டியை குணப்படுத்துங்க. முழுசா கட்டும்போது மொத்தமா சரி பண்ணுங்க. ஏடி டாக்டர் ஐடியா? தயவு செய்து நீ கொஞ்சம் வெளியே போறியா? நம்ம மச்சான் இப்படி சொல்றாரு. ஒத்தா மூடின்னு வெளியே போறியா? இடியட் மாதிரி பேசிட்டு. சாரி டாக்டர், படிக்காதவனுங்க இப்படி தான் பிகேவ் பண்ணுவானுங்க. அவனுங்களுக்கு 10 லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாது டாக்டர். யூ நோ ஒரி டாக்டர், ஆக்சுவலி இமானுக்கு சேலரி 10,000 per month. ஸோ 10 month into 10,000 10 lakhs வந்துட போகுது. நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் வெளியில போறீங்களா? ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். அது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து ஹைட் பண்ணிடலாம். ஆக்ஷன் பாசிங் நர்ஸ் வாமா. ஏய் கட் 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 மா. அம்மா ஃபஸ்ட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தள்ளிட்டு வருவ? பேஷண்ட்டுமா, கொஞ்சம் ஸ்லோவாவா. ஒன் மோர் போ. என்ன மச்சான் ஒன் மோரா? ஆமாண்டா, சொல்லி கொடுக்கலையா? ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. அத்த வாட்டி கேட்டாவம்மா முன்னாலே ஒன் மோர். ஏய் நீ எங்க பரபரப்பா போயிட்டு இருக்க? மண்புழு மூக்கா. ஏய் போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அடுத்து நடிக்கிறேன். ரெடியா இருக்க சொல்றா. ஏய் நர்ஸ் என்ன ஏய் அத்தி இல்ல டேக். மிஸ்டேக் கையறா. நர்ஸ் ஷூ எங்கடா? ஏய் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணடா. நர்ஸ் ஷூ எங்கடா? ஏய் சரி ஒன் மோர் போயிடலாம் ரெடி. யோ நீ தான் மேனேஜரா? ஆமாம் சார். அங்கே என்ன நடக்குது? ஷூட்டிங் சார். பெர்மிஷன் லெட்டர் இருக்கா? இல்லையா? இல்லை சார், அது வந்து இல்ல கிளம்பு போ போயிட்டே இரு, நிக்காத கிளம்பு. சார் வர. அம்மாக்கு இன்னும் உள்ள வரியா போ. சார் ப்ளீஸ். என்னையா? அம்மா சென்டிமெண்ட் வேற சொல்றேன். ஆமா ஷூட்டிங் எங்க நடக்குது? பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் சார். இங்க பாரு, பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்க. சரியா? இல்ல நீ போ, நான் வரேன். தேங்க்ஸ் சார். ரொம்ப செதுக்கினுக்கிற, கூட்டம் ஜாஸ்தி ஆகுது. டபுள் பெட் ஆச்சுன்னா டாடா கார்டு போய் நேரமா சொல்லிட்டேன். சொல்றத கேட்க மாட்டேன். போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அடுத்து ஸ்டார்ட் ஏய் ரெடியா நான் இருக்கு. பாசிங் சொன்ன அப்புறம் தான் வரணும். இஷ்டத்துக்கு வர கூடாது. புரியுதா? பாசிங். போ அப்படியே போய் நேரா உள்ளே இரு. ஏய் எல்லாருக்கும் மறுபடியும் சொல்ல மாட்டேன். பாசிங்னு கேட்டவனா அவன் பாட்டுக்கு போகணும். ஓகேவா? பாசிங். போ ரிலாக்ஸா போ. அப்படியே போ. நர்ஸ் எங்கம்மா பாக்குற? மேல கீழே பாக்குற? கேமரா பார்க்காதடா டேய். போடா உள்ள போடா. ஐயய்யய்யய்யய்ய. ஏய்
யாரையா அவனை உள்ள வர சொன்னது? உனக்கு யாரையா போலீஸ் கேஸ் கொடுத்தது? இவன் உன்னையா திட்டுவான்? என்னதான் பூச்சி திட்டுவான்? என்ன அறிவில்ல? வலிதா? இந்த பார், பாலச்சந்தர் சார் கையால கொட்டு வாங்கினவர் தான் கமல் சார், ரஜினி சார். சொல்லும் போது இங்க பாக்கணும். அவ்வளவு பெரிய ஆளியா? சித்தப்பே, உன்னதான் நினைச்சேன். இது பாரு, இந்த மாதிரி சீன்லா ஜூனியர் அடிச்ச உள்ள விட வேணான்னு அந்த ராஜா கிட்ட சொல்லியா? அதுவும் இந்த மூஞ்சி கொஞ்சம் கூட எசைக்கு செட்டே ஆகல. இந்த பாரு, கயிறு லூசா, வயிறு பெருசா, இதுல பேட்ச் ஒரு கேடு. ஏய், பச்சை பச்சை பேசுறல பிச்சு நவுத்த போறாங்க, மாட்டிக்கின. இன்ஸ்பெக்டர், அவ மூஞ்சியை விட்டு விட்டுட்டு ஃபிங்கர் சிக்ஸ் போடுங்க, கையை கட்டி கைமா போட்டுருங்க, முட்டி நல்லியை தட்டி சூப் போடுங்க, நாய் குத்துங்க. யாருக்காவது ஊத்துங்க, இந்த நாய் சாகட்டும். போங்க போங்க. சித்தப்பே, मिले सुर मेरा तुम्हारा तो सुर बने हमारा, सुर की नदियाँ हर दिशा से बह के सागर में। Independence Day, Aunty. ஆண்டி எல்லாம் இல்லை, அக்கா தான். आज हमारे मंच पर देश के पूर्व प्रधानमंत्री के देश अपने रंग से, अपने ढंग से, अपनी हिम्मत से देश आजाद है। आप सबको बधाई। ये देश हमारा है, इसकी रक्षा करना हमारा फर्ज है, इसका विकास करना हमारा कर्तव्य है। நமது நாட்டின் அடித்தளமாக விளங்குகிறது என்று முதலமைச்சர் திரு மு கருணாநிதி கூறியிருக்கிறார். டெல்லி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அரசியலில் இருந்தும் அரசின் இயக்கத்தில் இருந்தும் மதத்தை முற்றிலுமாக நீக்கி வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேடம், போன வருஷம் ரிலீஸ் ஆன காதல் கொண்ட படத்துல வர மாதிரி ஒரு பொண்ணு லெட்டர்லயே லவ் பண்ணா மேடம். பையன் அந்த பொண்ணு நேர்ல பாக்குறதுக்காக போயிருந்தா மேடம். அந்த மூஞ்ச பார்த்தா சூசைட் பண்ணிட்டா மேடம். சூசைட் கேஸ். காப்பாத்துற போடா. டேய், என்னடா கான்செப்ட்? அவங்கலாம் கொஞ்ச நேரத்துல மாட்டிருப்பேன்டா. எப்படி மாட்டுவோம்? டைலாக், ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாம் நான் தானே. ஹேய், அவன் நம்ம பசங்கடா. ஐயா, அவன் போய் எவ்வளவு ஆகுது? வாயா. Trouble. இவங்க யாரு? நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ என்ன படம் போயிட்டு இருக்கு? விஜய் சார் படம் இல்லையோ? நேருக்கு நேர் படம் ஷூட்டிங் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு. இப்போ காதலுக்கு மரியாதை, அப்புறம் லியோ பேரலா போயிட்டு இருக்குது. ஏங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மனசை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாவது பேசாம இந்த விஜய், அஜித் அந்த பசங்களை வச்சு படம் பண்ணலாம்ல. ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கூட படம் பண்ணலாம். நீங்க அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. போன வாரம் தளபதிக்கு கதை சொல்ல நீலாங்கரைக்கு போனோம். தெருக்குள்ளேயே விட மாட்டேன்ட்டாங்க. குடுமச்சான் லைஃப் கொடு. கொடுத்துடலாம். ஆமா,
என் பையன் இமான் எங்க? இம்ரான் இம்ரான் ஏய் மச்சான் திடீர்னு செல்ல அடிச்சு எங்கடா போறது? எனக்கு அவனை இப்பயே பார்க்கணும். எங்க பார்க்கலாம். எங்க? இப்போ இமானை பார்க்கணும் அவ்வளோதானே? ஒரு நிமிஷம் இருங்க. யோ யோ எங்கேயா போற? டேய் எங்கடா நான் மச்சான் லூஸ் மாதிரி உள்ள போறான். என்னடா சைல்டு ஆர்டிஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டானா? டேய் என்னன்னு பாருங்கடா. இதோ இமான் இதெல்லாம் இருக்கான். இமான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, மிகப்பெரிய சைல்ட் ஆர்டிஸ்ட். இமான் நடிச்ச சுட்டி குழந்தை, தெய்வ குழந்தை, அம்மா இங்க வாவா, இப்படி அவன் நடிச்ச ஒரு படமும் சில்லு சொல்லி அவன் காட்சிக்கு ப்ரொடியூசர்லாம் வெயிட்டிங். பெரிய ஆர்டிஸ்ட். என்னால நம்பவே முடியல. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப கூட அவன் ஊட்டிக்கு ஷூட்டிங் போயிருக்கிறான். 50 நாள் கழிச்சு தான் வருவான். ஏய் சார் சார் வாங்க சார் வாங்க சார். வணக்கம் சார். ப்ரொடியூசர் ஆர்வி சேஷாத்ரி. உட்காருங்க சார் உட்காருங்க. பரவாயில்லையம்மா. சார் உட்காருங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கேன் சார். நீங்க வீடு தேடி வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் உடம்பு சரியாச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வேலு ரொம்ப திறமையான இருக்கு. அவன் குடும்பத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். எதா இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. தயங்காம சொல்லுமா, என்ன விஷயம்? சார் அவர் ரொம்ப கூச்ச சுபாவம். வாய் விட்டு யார்ட்டும் எதுவும் கேட்க மாட்டாரு. நான் கேட்குறேன் சார், ஏதாவது பட வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். விஜய் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். நிறைய கதை கேட்டேன். லோகேஷ் கனகராஜரா. எந்த கதையும் செட் ஆகல. விஜயா? உன்ட விஜய்க்கு ஏதாவது கதை இருக்கா? விஜய்க்கா சார்? இருக்கு சார் இருக்கு சார். அது சார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. விஜய் எல்லாம் வேணாம் சார். அவனுக்கு நடிக்கவே வராது, புது பையன். அவனை வச்சு படம் பண்ணா யார் சார் படம் பார்ப்பாங்க? அவங்க அப்பாவே அவனை வச்சு படம் பண்ண மாட்டேன்றாரு. விஜய் எல்லாம் வேணாம் சார், யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு ராஜ்கிரண், பிரபு, கார்த்திக், சரத்குமார், சத்யராஜ்னா கூட 100 நாள் படம் ஓடும் சார். அவர் இவ்வளவு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு சார். ஐயோ